வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு அவளின் இருள். சென்னை மாநகரத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் தமிழ்துறை ஆசிரியையாக பணியாற்றினாள் காயத்ரி. எளிமையான உடை, மென்மையான பேச்சு, மாணவர்களுக்கு அவள் காட்டும் அக்கறை, அன்பும். அவளை பார்த்தால் எல்லோரும் ஆசிரியை என்றால் இவளை போல் இருக்க வேண்டும், எங்களோட ஃபேவரட் மேம் நீங்க என்றும், இவள் ஒரு அமைதியான ஆசிரியை என்றும் நினைப்பார்கள். ஆனால் அவள் முகத்தில் இருக்கும் அந்த கள்ளமில்லா சிரிப்பு ஒரு முகத்திரைதான் என்றால் நம்ப முடிகிறதா? ஒரு கனமான காயம் அவளுள் இருளாக, அந்த அப்பாவி முகம் அவளுள் இருந்த ஆறாத ஆழ்ந்த காயத்திற்கு ஒரு முகத்திரையாக இருந்தது. காயத்ரியின் வாழ்க்கை தனிமையிலும் இருளிலும் பொய்யான அமைதியிலும் மூழ்கி இருந்தது. அவளது சிறுவயது உடைந்த கண்ணாடி சில்லுகள் போல் சிதைந்து இருந்தது. அவள் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது தந்தை நெஞ்சுவலியால் இறந்து போனார். அவளுக்கு இருந்த ஒரே ஆதரவு அவள் தாய்தான். வேலைக்கு செல்வதும் பிள்ளைகளை வளர்ப்பதும் அனைத்தும் அவர் ஒருவருடைய பாரமே. இந்த வாழ்க்கை நம்ம கிட்ட எதுவுமே கொடுக்கல அம்மா. இருந்த நம்ம கிட்ட இருக்கதையும் பறிச்சுக்கிட்டு நம்மள பிச்சை எடுக்கிற நிலைமையில தள்ளி இருக்கு என்றாள் அவள் தாயிடம் ஒரு நாள் சலிப்புடன். அவள் தாய் அவளையும் அவள் தங்கையையும் வீட்டு வேலை செய்து படிக்க வைத்து அதுவே அவர்கள் நிலையை உயர்த்தும் என்று எண்ணி பட்டப்படிப்பும் சேர்த்து விட்டாள். அதேபோல் காயத்ரி பட்டப்படிப்பும் முடித்தாள். ஆசிரியர் பயிற்சி பெறும்போது ஒரு அரசு பள்ளியில் எக்ஸாம் எழுதி தமிழாசிரியையாக வேலைக்கு சேர்ந்தாள். ஆனால் அந்த வேலை அவள் நினைத்தது போல் மன நிம்மதியும் குடும்ப சூழ்நிலையும் உயர்த்தாமல் மன நிம்மதியை கெடுப்பதாக அமைந்துவிட்டது. அவள் வேலை செய்யும் பள்ளியில் விஜயன் என்பவன் தலைமை ஆசிரியராக இருந்தான். ஆரம்பத்தில் புதியவள் என்பதற்காக பேசுகிறான் என்று நினைத்தாலும் நாளடைவில் அவன் நடந்து கொள்ளும் விதம், அவன் இரட்டை அர்த்த பேச்சுகள் அவள் வாழ்க்கையே வெறுக்கச் செய்தது. இப்பொழுது மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்த அவள் தாய்க்கும் உடம்பு சரியில்லை. தங்கை படித்து கொண்டிருக்கிறாள். ஆகையால் இவள் மீதுதான் குடும்ப பாரம் இருந்தது. இவள் ஒருவளின் சம்பளத்தில்தான் குடும்பம் ஓடுகிறது. 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறது. ஆகையால் இவளால் அந்த வேலையை தொடரவும் முடியவில்லை, விட்டு நீங்கவும் முடியவில்லை. யார் இவன்? எப்ப பாரு வந்து வந்து வழிஞ்சு பேசிட்டு இருக்கான். என்கிட்ட மட்டும்தான் பார்த்தா வந்திருக்க எல்லார்கிட்டையும் இப்படிதான் பேசுறான். பிடிக்கலன்னு தான் மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டேனே, அதுக்கு மேலேயும் இப்படி கேவலமா நடந்துப்பான். பெண்கள்கிட்ட பேசுற அடிப்படை மரியாதையே இல்லை. சி, இப்பெல்லாம் ஒரு மனுஷனா? ஆம்பளன் பெருமை பீத்திக்கிட்டு ஊர்ல நெஞ்சு நிமித்தி சுத்திட்டு இருக்கான். கர்மம் என்று தினமும் அவள் பள்ளியில் கழிக்கும் பொழுது நரகமாய் அமைந்தது அவனால். ஒரு நாள் அந்த பள்ளியில் ஆண்டு விழா ஏற்பாடு நடந்தது. அந்த கூட்டத்தில் அனைத்து ஆசிரியர்கள் கூறிய யோசனையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட சொன்னான். ஆனால் இவள் பங்குக்கு சொன்ன யோசனையை அவள் மீது இருந்த அவனை உதாசீனப்படுத்திவிட்டாள் என்ற ஈகோவிற்காக எல்லோரின் முன்பும் இவள் யோசனையை மதிக்காமல் பரிகாசம் செய்து சிரித்தான். அதை கேட்ட காயத்ரி
அவளின் மரியாதை சிதைந்தது போல் உணர்ந்தாள். அந்த மீட்டிங்கில் இருந்து எழுந்து அவன் கண்களை பார்த்து, என்னோட மரியாதை இருக்கட்டும் சார், உங்களோட மரியாதை என்னன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன் என்று சொல்லி அந்த ஹாலை விட்டு வெளியே சிங்கப்பெண் போல் நடந்து சென்றாள். இப்பொழுது அவமானம் அடைந்தது அவன் முறை ஆகிற்று. அந்த ஒரு கணம்தான் அவளுள் ஏற்பட்ட மாற்றத்தின் தொடக்க புள்ளியாக அந்த நிகழ்வு அமைந்தது. மென்மையான ஆசிரியை காயத்ரி அந்த நாள் முதல் தனக்குள் ஒரு வேறுபட்ட முகம் உருவாக்கத் தொடங்கினாள். இது போன்ற விஷ ஜந்துக்கள் இடமிருந்து எட்டா உயரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவள் மெதுவாக அவளையே அவள் உயர்த்தும் முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்தாள். பள்ளியின் அசிஸ்டன்ட் தலைமை ஆசிரியர் பதவி காலியாக இருந்தது. வேலை செய்த பெண்மணி ரிட்டையர்மெண்ட் வாங்கி சென்றிருந்தாள். அனைவரும் விஜயன் ஒருவனே அந்த பள்ளிக்கு போதுமானவன், அவனே தலைமை ஆசிரியர் பொறுப்பை சிறப்பாக செய்கிறான் என்று வேறு யாரும் வேண்டாம் என்று ஒத்து ஊதியது. ஆனால் காயத்ரிக்கு இது ஒரு தகுதி சார்ந்த போட்டி அல்ல, இது அதிகாரத்தையும் மதிப்பையும் மீட்டெடுக்கும் போராட்டமாக அவள் எண்ணி அதற்காக போராட தயாரானாள். அவள் ஒவ்வொரு நாளும் சக ஆசிரியர்களை பக்கவாட்டாக கவனிக்க தொடங்கினாள். அப்பொழுதுதான் குழந்தைகளுக்கு என்று வரும் அரிசி பருப்புகளை ஆசிரியர்கள் வீட்டிற்கு எடுத்து செல்கிறார்கள் என்று அவள் அறிந்தாள். மேலும் சிலரது சான்றிதழை போலி என அறிந்தாள். சிலர் எந்த தகுதியுமே இல்லாமல் வெறும் ரெக்கமெண்டேஷனில் வந்து அங்கு படிக்கும் குழந்தைகளின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாய் ஆக்குகின்றனர் என்றும் அறிந்தாள். மேலும் பல ஆசிரியர்கள் வகுப்பிற்கு செல்வதே இல்லை, சென்றாலும் அங்கு வெட்டியாய் அமர்ந்து வீட்டுக்கதை பேசிக்கொண்டு எந்த பாடமுமே எடுப்பதில்லை என்பதையும் தெரிந்து கொண்டாள். ஒரே வாரத்திற்குள் அவள் அதுபோல் 7 பேரை பற்றி உரிய ஆதாரங்களுடன் பள்ளி நிர்வாகத்திடம் புகார் செய்தாள். அதில் ஒருவன் பெண் குழந்தைகள் மீது தவறான எண்ணத்தில் கை வைப்பதையும் பற்றி புகார் அளித்து இருந்தாள். அதிர்ச்சியடைந்த நிர்வாகிகள் விசாரணை நடத்தி அவர்களை பணியிட மாற்றம் செய்தார்கள். சிலரை வேலையை விட்டு நீக்கினார்கள். விஜயன் அவளை அவன் அறைக்கு அழைத்து இருந்தான். என்ன மேடம், நீங்க ஹீரோயினா மாறிட்டீங்க போல, இப்படியெல்லாம் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிஸ் காயத்ரி மிஸ், உண்மை எப்போதும் எளிதில் தெரியாது. ஆனா இப்படி செய்த உங்களுக்கு வேற ஏதாவது நோக்கம் இருக்கலாம். என்ன நோக்கம்? சொல்லு. என்ன ஹீரோயின் ஆக பார்க்குறியா? என்னை தாண்டி நீ ஏதாவது இந்த ஸ்கூலில் பண்ணியிருக்கியா? ஒரு 7 பேரை டிரான்ஸ்ஃபரும் வேலையை விட்டு தூக்கிட்டா அது மட்டும்தான் உன்னால் முடியும். என்ன ஏதாவது பண்ண முடியுமா உன்னால என்றான். அவள் முகத்திற்கு மிக அருகில் வந்து அந்த நெருக்கத்தை நெருப்பு போல் உணர்ந்தவள் சற்றே அவனிடமிருந்து விலகி நின்றாள். அவனிடம் எதுவுமே பேசாமல் ஒரு ஏளன புன்னகை உதிர்த்து அவன் அறையிலிருந்து வெளியேறி சென்றாள். இதில் அவள் வெற்றியும் விடாமுயற்சியும் இருந்தது. மேலும் அதைவிட அங்கு பயிலும் மாணவர்களின் எதிர்காலமும் காப்பாற்றப்பட்டதாக அவள் உணர்ந்தாள். அடுத்த மாதம் அவள் அந்த அசிஸ்டன்ட் ஹெட்மாஸ்டர் பதவிக்கு நியமிக்கப்பட்டாள். அதற்கான நேர்காணலும் தகுதி தேர்வும் அவள் கிளியர் செய்து விட்டாள். சிலர் வாழ்த்தினர், சிலர் அவளை வெறுப்பாக வஞ்ச புகழ்ச்சி செய்து அங்கிருந்து விலகி சென்றனர். புதிய அறை, புதிய மேசை, மேலும் தங்க பலகையில் அவள் பெயர் மின்னியது.
ஆனால் மனதிற்குள் மட்டும் அவளின் பழைய காயங்கள் ஆறாமல் வடு போல் இருந்தது. ஒரு நாள் ஒரு காலை வகுப்பறையில் தனியாக அமர்ந்திருந்தாள். நான் நல்லவளா? அதுக்கே எனக்கு ஆன்சர் தெரியல. ஆனா என் வாழ்க்கையில நான் சின்னதா இருந்தப்போ இழந்த என் இலைகள் எல்லாம் உதிர்ந்து சரியாகி போகும்போது விடாமுயற்சியோட புது இலைகளோட வேர் ஆழமாகி இன்று ஒரு அசைக்க முடியாத விருட்சமா வளர்ந்திருக்கேன்னு என்னால உணர முடியுது. ஆனா திரும்பி பார்த்தா என் மொத்த வாழ்க்கையே ஒரு போராட்டமா தான் இருந்திருக்கு என்று தனது மனசாட்சியுடன் பேசிக்கொண்டாள். அதேபோல் புன்னகை செய்து கொண்டு, இதுவரை போராடினேன், இனியும் போராடுவேன். இங்கு பயிலும் ஒவ்வொரு மாணவர்களின் எதிர்காலத்திற்காக என் வாழ்வை அர்ப்பணிப்பேன். அந்த பெண் சிங்கத்தின் புன்னகையில் வெற்றி களிப்பு மட்டும் இல்லாமல் அவள் நினைத்தது போல் அவளை அசைக்க முடியாத ஓர் இடத்திற்கும் அமர்ந்திருக்கிறாள் என்பதையும் உணர்ந்தாள். அடுத்து எந்த போஸ்டில் இருந்து அவளை அவன் ஆட்டி வைக்கிறானோ அதே தலைமை ஆசிரியர் போஸ்டுக்கு அவள் முன்னேற வேண்டும் என்ற அடுத்த போராட்டத்திற்கு தயாராக எழுந்து வீர நடை போட்டு அவள் அறையை நோக்கி சென்றாள். அதுவரை அவள் மனதில் எழுந்த அந்த கோபம் தீஜ்வாலையாக அணையாமல் இருக்கும். பழிக்கு பழி வாங்கும் கெட்டவள் இல்லை காயத்ரி. அவள் வாழ்க்கையில் அவள் சந்தித்த சவால்கள், புரட்டி போடும் சம்பவங்கள் அவளை அந்த நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆனாலும் நம் தலைவர் போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கெத்தாக அவள் முன்னேறி காட்டினாள். அவளை பின்னாடியில் இருந்து கேலி பேசி சிரித்தவர்கள் முன்னேறி காட்டினாள். சிலர் நீதி நோக்கி நடக்கிறார்கள், சிலர் நீதியை உருவாக்குகிறார்கள். காயத்ரி இந்த இரண்டிலும் சேர்ந்தவள்தான். அவளின் உலகம் வெளியில் மென்மையாக இருந்தாலும் வாழ்வே இருள் சூழ்ந்து தனிமையில் அவள் என்றும் ஒரு போராளியாகவே இருந்தாள். அந்த இருளே அவளுக்கு துணை நின்றது. நன்றி.